Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து motion 9th standard. Motion அப்படினா வந்து இயக்கம். So motion is the change in the position of an object with respect to surrounding. ஓகேங்களா? motion அப்படின்றது நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்றது ஒரு சரௌண்டிங் குள்ள. So அதுதான் வந்து motion அப்படினு சொல்றோம். It is described in terms of distance, speed, acceleration and time. So இதை வந்து எதால நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா some terms இருக்கு, distance, speed, acceleration and time. இப்போ இந்த terms பத்தி நம்ம லேட்டரா நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்றேன். ரெஸ்ட் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட பொசிஷன்ல இருந்து சேஞ்ச் ஆகாம இருக்கிறது தான். அதே மாதிரி மோஷன் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்றது, அதுதான் வந்து மோஷன். சரிங்களா? ரெஸ்ட் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் which do not change their position. மோஷன் அப்படின்றது ஆப்ஜெக்ட்ஸ் which change their position. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க டைப்ஸ் ஆஃப் மோஷன். இதுல வந்து ஒரு 6 டைப்ஸ் இருக்கு மோஷன்ல. ஃபர்ஸ்ட் லீனியர் மோஷன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன், அது நமக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு மோஷன் நடக்குது அப்படின்னா இங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகுதுன்றது தான். சர்க்குலர் மோஷன்னா ஒரு சர்க்குலர் பாத்துல வந்து ஒரு மோஷன் வந்து நடக்குது. ஆசிலேட்டரி மோஷன்னா ஒரு ஸ்விங் எப்படி போயிட்டு போயிட்டு வருது இல்லையா, அந்த மாதிரி ரெப்பிட்டேட்டிவா டூ அண்ட் ஃப்ரோ, அதுதான் வந்து ஆசிலேட்டரி மோஷன். நெக்ஸ்ட் ரேண்டம் மோஷன், அதாவது இந்த மூணு மோஷன்லயுமே இல்லாத ஒண்ணு. அதாவது இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா ரேண்டமா ஒரு நம்பர் திடீர்னு ஒரு 3 அப்படின்னு கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி do not fall in any of above, அதுதான். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்றது covers equal distance in equal interval of time. சரிங்களா? அதே மாதிரி நான் யூனிஃபார்ம்ன்றது covers unequal distance in equal interval of time. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இதில் பாருங்க ஏ பி அப்படின்னு ஒரு 2 பாயிண்ட் இருக்கு, அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது நத்திங் பட் ஒரு இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏல இருந்து பிக்கு போறது ஒரு லைன் ஒரு கர்வ் மாதிரி போகுது இல்லையா, அது வந்து டிஸ்டன்ஸை மீன் பண்ணுது. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா தூரம். ஆக்சுவல் லென்த் ஆஃப் பாத் டிராவல்டு பை மூவிங் பாடி irrespective ஆஃப் டைரக்ஷன். அதாவது ஒரு டைரக்ஷனை பத்தி கவலைப்படாம ஒரு இந்த ஏல இருந்து பிக்கு நீங்க எந்த டைரக்ஷனாலும் போகலாம். இப்போ ஒரு நார்மலா ஒரு பர்சன் ஒரு ஸ்கூலுக்கு போனோம், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறான்னா அவன் ஒரு சந்தில போகலாம், அவன் நினைச்சா வேற ஒரு குறுக்கு சந்திலையும் போகலாம். பட் அவன் அந்த இடத்த ரீச் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டிஸ்டன்ஸ். ஸோ irrespective ஆஃப் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஏ வந்து பிக்கு போகணும், அவ்வளோதான். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து எம், நம்ம அந்த யூனிட் இருக்கு எம், அது ஸ்கேலார். ஸோ மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். இட்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதோட யூனிட் வந்து எம். நெக்ஸ்ட் பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இடப்பெயர்வு. ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் மூவிங் பாடி இன் பர்டிகுலர் டைரக்ஷன். அதாவது இங்கே நம்ம ஆல்ரெடி இந்த டயக்ராம் பாருங்க, ஏலேருந்து பி, ஏலேருந்து பிக்கு வந்து போனோம். பட் அந்த ஏலேருந்து பிக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போனோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் தான் போனோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதில் மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட். ஸ்பீட் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ் டிராவல்டு இன் யூனிட் டைம். இது ஒரு ஸ்கேலார். யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட். அதாவது ஸ்கேலார் அப்படின்னா வெறுமனே நம்ம இங்கே சொல்லியிருக்கோம்ல மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து ஸ்பீடோட வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம ஸ்பீட் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே வந்து ரிலேட்டிவ். சரிங்களா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி. வெலாசிட்டினா வேகம் அப்படின்னு சொல்றோம். இந்த வெலாசிட்டி அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் யூனிட் டைம். இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. சேம் மீட்டர் பெர் செகண்ட் தான். வெக்டார் குவான்டிட்டின்னும் போது மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கும். ஸோ அதுதான் வெக்டார் குவான்டிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து வெலாசிட்டியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா? ஸோ ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸை இது பண்ணியிருக்கு,
அதே மாதிரி வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ வெலாசிட்டியோட ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேங்களா? இப்போ இன்னொன்று ஒன்று வந்திருக்கு, தட் இஸ் ஆக்சலரேஷன், அதாவது முடுக்கம் வேக வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் யூனிட் டைம், அதாவது ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸையும் வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும் பட்சத்தில் ஆக்சலரேஷன் வந்து வெலாசிட்டி வச்சு வருது. சரியா? இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ மீட்டர் செகண்ட் பவர் -2. ஓகேங்களா? ஸோ வெக்டார் குவான்டிட்டி வரும்போது சேம் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை பொறுத்து தான் இந்த ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் பாருங்க. டிரைவிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம வந்து டிராஃபிக்கில் இப்போ ரெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க, க்ரீன் போகிறாங்கன்னா நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த டிராஃபிக்கில் வந்து அந்த டிராஃபிக்கில் இருக்கவங்களோட மர்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி பூந்து நம்ம டிரைவிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ஆக்சலரேஷன், வேக வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம், அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி வின்னும் இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு வச்சு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி டிவைடட் பை டைமால் டிவைட் பண்ணோன்னா அதுதான் வந்து ஆக்சலரேஷன். ஓகேங்களா? ஸ்பீடோமீட்டர் அப்படின்னா என்னன்னா, அதுதான் வந்து மெஷர்ஸ் இன்ஸ்டன்டானியஸ் ஸ்பீட். இதை வந்து பைக்லலாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த ஸ்பீடு எவ்வளோ நம்ம போகிறோன்றது அந்த பைக்கில் அந்த வெஹிக்கல்லாம் வந்து அதை வந்து இன்பில்டு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்மளோட ஸ்பீடை வந்து எவ்வளோன்றதை மெஷர் பண்ணுறதுக்காக. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து இது சம்டைம்ஸ் டிஎன்பிசியில் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. தட் இஸ் u நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேங்களா? ப்ளஸ் ஏடி. செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயர். அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஓகேங்களா? இப்போ நம்ம டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஸ்பீடு, அதுக்கப்புறம் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதெல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு வரும்போது ஏ வந்து கிராவிட்டி மூலமாக ரீப்ளேஸ் ஆகப்படும். அதாவது ஏ இஸ் ரீப்ளேஸ்டு பை ஜி. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஜிடி, எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜிடி ஸ்கொயர், வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gh. ஸோ இந்த ஃபார்முலாவும் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண உதவும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா object moving with constant speed along a circular path. Velocity changes due to change in direction called accelerated motion. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீட், அதாவது இப்போ வந்து 2 கிலோமீட்டர் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு ஸ்பீடுன்னு ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்பீடில் போயிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த டைரக்ஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகேங்களா? ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆடுறது தான் நம்ம வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம். ஸோ v இஸ் ஈக்குவல் டு 2πr/t. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஸோ இது ஃபோர்ஸ் பற்றி நம்ம வருது. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன், அதாவது m இன்ட்டு a. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமுங்க. சம்டைம்ஸ் இதை எக்ஸாமில் கேட்குறாங்க. f இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை r. ஸோ சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷனை வந்து a அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மாஸ் இன்ட்டு வி ஸ்கொயர் பை ஆர். ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி மூவிங் இன் சர்க்குலர் பாத் டுவர்ட்ஸ் சென்டர். அதாவது இப்போ ஒரு மேக்னெட் கூட இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இழுக்குது. ஸோ ஃபோர்ஸ் இப்போ நம்ம ஒருத்தர் வந்து இங்கே இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சென்டரில் ஒரு பர்சனை வந்து இந்த சென்டர் அட்ராக்ட் பண்ணுறது தான் வந்து சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். டுவர்ட்ஸ் சென்டர், ஒரு சென்டரை நோக்கி அதாவது ஒரு பால் வந்து இந்த சென்டரை நோக்கி மூவ் ஆகிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் பாடி மூவிங் இன் சர்க்குலர் பாத். ஒரு சர்க்குலர் பாத்தில் இப்படி ஒரு பால் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குங்க. ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு பால் மூவ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து சென்டருக்கு நோக்கி வந்து டைரக்ட் பண்ணுறது தான் வந்து சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். சேம் கிராவிடேஷனல், ஃப்ரிக்ஷனல், மேக்னெட்டிக், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆக்சஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இதை வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? ஃபைன். அதில் வர்றது தான் இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் நம்ம இந்த அப்ளை பண்ணுறது தான்.
இப்போ கிராவிடேஷன் மட்டும் என்ன, மேலேருந்து ஒன்று பண்ணுறோன்னா அதை ஈர்க்குது நம்மளை. அந்த இழுக்கிறது தான் வந்து அந்த சென்டரில் இழுக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பாடி அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் சர்க்குலர் பாத். இதுக்கு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து மெரிகோ ரவுண்ட் சொல்கிறேங்க. நம்ம அந்த ரவுண்டு சுற்றிட்டே இருக்கும்போது நம்ம அந்த இதில் உட்காரும் பொழுது, ஒரு குதிரையோ சம்திங் நம்ம அதில் வந்து உட்காரும் பொழுது, அது சுற்றும் பொழுது நம்ம அதை வெளியில் நம்ம தூக்கி விசிறி அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதில் உட்கார்ந்து சுற்றிட்டே இருக்கும்போது கீழே விழுற மாதிரி, தூரமாக தூக்கி நம்ம விழுற மாதிரி இருக்கும். அவுட்வார்ட் புல்லுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ட்ரையர் இன் வாஷிங் மிஷின், இதுவும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகேங்களா, மெரிகோ ரவுண்ட் வந்து ரொம்ப நல்ல எக்ஸாம்பிளுங்க இதுக்கு. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம ஈஸியாக அந்த வந்து புரிஞ்சுக்கலாம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஆக்ஸ் அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே ஆப்போசிட் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் டைரக்ஷனுக்கு எப்பவுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபைனலாக கிராவிட்டி அப்படின்னா என்ன, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் சென்டர் ஆஃப் எர்த் டியூ டு தர் அட்ராக்ஷன் அண்ட் மாசஸ். ஓகேங்களா, அந்த வெயிட்டை பொறுத்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு எர்த்துக்கும் உள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ அது ஒரு மாசை பொறுத்து இருக்கிறது தான் வந்து கிராவிட்டி. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மோஷன் 9th ஸ்டாண்டர்டு மோஷன் வந்து சிம்பிளாக ஒரு நோட்ஸ் எடுத்து அதை எப்படி நம்ம டிஎன்பிசிக்கு ஈஸியாக கோ த்ரூ பண்ணுறது, டிஎன்பிசி எக்ஸாம் ரொம்ப நெருக்கத்தில் வரும்போதுன்றதை இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படி படிப்பேன்றது தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். பெல் பட்டனே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.